என்ன புதிய கண்டுபிடின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம நுரையீரலை உறுதியாக்குறத கண்டுபிடிச்சிருங்க. அதாவது நம்ம நுரையீரல் உறுதியாகனா உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். இன்னும் 70 80 வயசுல இருக்கிற நோய்கள் நம்மளுக்கு 40 50 வயசில் வராது. இன்னும் நிறைய பலன்கள் நிறைய இருக்குது. அதை அடுத்த சாப்டரில் சொல்கிறேன். அதாவது இது என்ன புதிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்கன்னா, நுரையீரலை உறுதியாக்குறது எப்படின்னா, மூச்சு தம்பயிற்சி செய்கிறாங்க. மூச்சு தம்பயிற்சி செய்வதற்கு முன்னாடி இந்த இளநீ, பச்சை வாழைப்பழம், மோர், தர்பூசணி இந்த 4 வகை உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம ½ hour முன்னாடி மூச்சு தம்பயிற்சி செய்து ½ hour முன்னாடி எடுத்துக்கலாம். நம்ம ரத்தத்தில் எலக்ட்ரோலைட் சத்துக்கள் அதிகமாகிடும். அப்படி எலக்ட்ரோலைட் சத்துக்கள் அதிகமான பிறகு இந்த மூச்சு தம்பயிற்சி செய்தால் உங்களுக்கு சீக்கிரமாக 6 மாதம் நுரையீரல் உறுதியாகுது. உங்களுக்கு 3 மாதத்தில் நுரையீரலானது உறுதியாகும். சிவகுமார் சொல்லுவார், நடிகர் சிவகுமார், கொரோனா டைமில் உங்கள் நுரையீரலை உறுதியாக்கி கொள்ளுங்கள். சீக்கிரமாக உங்கள் நுரையீரல் வீக்னஸ் தான் சீக்கிரமாக உங்களுக்கு இதாகிடும். கொரோனா தொற்று அதிகமாகி சீக்கிரமாக உடம்புக்குள்ள பரவிடும். அப்போ வந்து அந்த மூச்சு தம்பயிற்சி அவர் காலை மாலை செய்ய சொல்லுவார். அதாவது 8 கவனி சொல்லுவார். நம்மளுக்கு வந்து சீரான வேகத்தில் இழுக்கும் மூச்சு கற்று இழுக்கும்போது நம்மளுக்கு ஒரு 5 கவுண்டிங் 6 கவுண்டிங் போதும். வேகமாக இழுப்பார், வேகமாக தம் போடுவார். நீங்கள் போய் சீரான வேகம் வந்து 5 கவுண்டிங் நிலைநிறுத்துங்க. மூச்சு தம்படி நிலைநிறுத்துங்க. ஆனால் இந்த மூச்சு தம்பை செய்வதற்கு முன்னாடி நான் சொன்ன இந்த உணவுகளை சாப்பிட்டு இந்த இளநீ, பச்சை வாழைப்பழம், மோர், தர்பூசணி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டா உங்கள் ரத்தத்தில் எலக்ட்ரோலைட் அதிகமான பிறகு மூச்சு தம்பயிற்சி செய்யுங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு 6 மாதத்தில் அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிங்கன்னா 6 மாதம் உறுதியாகும். 3 மாதத்தில் உங்கள் நுரையீரல் உறுதியாகும். அதாவது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 2 பேர் முகம் வீங்கி விட்டது. ஒருத்தருக்கு ரத்தத்தில் சத்து அதிகம், ஒருத்தருக்கு ரத்தத்தில் சத்தே இல்லை. இவர் வந்து நல்லா பேச்சு மாதுளம்பழம், பீட்ரூட்டு, விட்டமின் சியில் உணவு, நெல்லிக்காய் நிறைய விட்டமின் சியில் உணவு எடுத்துக்கிறாரு. அவர் வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றாரு. 2 பேரில் இன்னொருத்தர். அப்போ அவருக்கு ரத்தத்தில் சத்தே இல்லைன்றாங்க. சத்துல ரத்தத்தை வச்சிங்கன்னா அவங்க முகம் வீக்கமான முகத்தை சரி பண்ணுறதுக்கு யோகாசனம் பண்ணுறாங்க. கீழே கொஞ்சம் தரை தொடுறாங்க. அவங்க முகம் வந்து கீழே இருக்கும். ரத்த ஓட்ட முகத்தில் அதிகரிக்கும். யாருக்கு சீக்கிரமாக உங்கள் முக வீக்கம் சரியாகும்னா, ரத்தத்தில் யாருக்கு சத்து அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு தான் சீக்கிரமாக முகவீக்கம் சரியாகும். அதே போல் அவருக்கு சீக்கிரம் சரியாகாது. அவர் முகவீக்கம் அப்படியே இருக்கும். ஏன்னா ரத்தத்தில் சத்து இல்லை. ரத்தத்தை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை முகத்து ரத்த ஓட்டம் அதிகரித்தாலும் அதில் யூஸ் மிக மிக குறைவாக தான் இருக்கும். இதுதான் என்னுடைய கான்செப்ட், என்னோட அடிப்படை கருத்து தான். அதாவது ரத்தத்தில் வந்து சத்துலா ரத்தம் பல வழிகளை அதை அதிகமாக்கிக்கொள்ளலாம். ஆனால் எலக்ட்ரோலைட் சத்துக்கள் என்பது சீக்கிரமாக உடம்பு பவர் அதிகமாக்கிறது. அப்போ வந்து நீங்கள் வந்து மதிய சாப்பாடு டைமில் நீங்கள் வந்து குளுக்கோஸில் சாப்பிடல, விளைவெழுத்து மூலம் அறியுது. குளுக்கோஸ் ரத்தத்தில் குளுக்கோஸ் இல்லை. மூளையும் டயர்டாகுது, முக சோர்வாகுது. மூளை டயர்டாக இருந்தால் முக சோறு காட்டும். அப்போ வந்து என்ன செய்யணும், நீங்கள் பச்சை வாழைப்பழத்தை 2 பெரிய பச்சை வாழைப்பழத்தை சாப்பிட்றீங்க. அது எலக்ட்ரோலைட் சத்துக்குது. அப்போ சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக பிறகு உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து உடல் குளுக்கோஸ் உணவு சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா உங்களுக்கு ½ hour இல்லை 20 மினிட்ஸ் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு 5 or 10 மினிட்ஸில் உங்களுக்கு சீக்கிரமாக உடம்பு பவர் ஆகிடும். ஸோ உணவு சாப்பிட்ட வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுருக்கான முழு பலம் இதில் கிடைத்துடும். அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் ரத்தத்தில் இந்த எலக்ட்ரோலைட் சத்துக்களை அதிகமாக்கி கொண்டு ரத்தத்தை இன்னும் துடிப்பாக்கி கொண்டு பவராக்கி கொண்டு அதுக்கப்புறம் இந்த நுரையீரல் தம் பயிற்சி செய்தால் உங்களுக்கு 6 மாதத்தில் உங்களுக்கு அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணி சொன்னீங்கன்னா காலை டு மாலை செய்ய சொல்லுவார். அது 6 மாதத்தில் அவர் செய்த ஃபாலோ பண்ணிங்க 6 மாதம் ஆகுனா இது 3 மாதத்தில் உங்கள் நுரையீரல் பலமாக்கிவிடும். கண்டிப்பாக நீங்கள் செய்து பாருங்கள். 2 மாதம் செய்து பாருங்கள். மூச்சரிப்பு எந்தளவுக்கு சரியாகுது என்று பாருங்கள். இப்போ வெயிட்டுக்கு நடந்து பாருங்கள். எந்தளவுக்கு ஓரம் மூச்சரிக்கும். நான் ஓரம் மூச்சு அடிக்கிறவங்க இதை ஃபாலோ செய்துட்டு ஒரு மாதத்தில் பாருங்கள். 1 மாதத்தில் ரிசல்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு பலன் கிடைச்சால் உங்களுக்கு இதில் வந்து யூஸ் இருந்தால் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். ஒரு 6 மாதம் ஆகுது. நான் 2 வீலர் லைசன்ஸ் போட்டு என்னால் சைக்கிள் இருக்குது. இதுமாதிரி நான் வந்து சாதாரண சின்ன வியாபாரம் தான் பண்ணுறேன். என்னால் 6 மாதம் லைசன்ஸ் போட்டு 6 மாதம் ஆகுது. 6 வருஷம் ஆகுது. இன்னும் நான் எனக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன். எனக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சால் போனால் ஒரு 10 ரூபா யூஸ் இருந்தால் ஒரு 10 ரூபா போடுங்க. இன்னும் என்னோடய கண்டுபிடிப்பு ஒரு 10 இருக்குது. நான் 80% தான் நான் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு 20% இருக்குது. இது பற்றி முடிவு வரும். இந்த 20% சொல்லுன்னா நான் வந்து இன்னும் ஒரு யூஸ் இருக்கணுங்க மட்டும் ஒரு 10 ரூபா போடுங்க. நான் கண்டுபிடிப்பு சொல்லும்போதே உங்களுக்கு வந்து உயிரோட்டம் தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்கள் யூஸ் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 ரூபா நீங்கள் என்னோடய செல்லுக்கு போகலாம். என்னோட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, ஃபோன்பே எதுவுமே கிடையாது. அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்ட் நம்பர் யாராவது நம்பரை கொடுக்குறேன். அடுத்த சொல்லும்போது இதை பற்றி தெளிவான விளக்கம் சொல்லும்போது அடுத்து எனக்கு ஃபோன் நம்பர் அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன். நீங்கள் பணம் போடுங்க. தேங்க்யூ.